காவியுடை, நெத்தியிலே பட்டை, கழுத்திலே உத்தராட்ச கொட்டை. நீங்கள் யார் சுவாமி? உங்க மகன் ராமுன்னு சொல்லுங்க. சொல்லல சாமி. கூப்பிட்டு கேளுங்க. கேட்க. ராமு, ராமா கூப்பிட்டீங்களா சித்தப்பா? ஐயா உன்னை தேடி வந்திருக்காரு. இவர் யாரு? அதான் சித்தப்பா, நான் நேத்தே சொல்லல நம்ம வீட்டு சமையல் வேலைக்கு ஒரு ஆள் வருவான்னு. சமயக்கார பைய எனக்கு சமமா வந்து உட்காரனே. உட்கார்ந்தா என்னங்க? அட உட்கார்றதுல என்னங்க தப்பு? கேவலம் கார் ஓட்டுற டிரைவர் முதலாளி பக்கத்துல உட்கார்ந்துட்டு போறான். காலமெல்லாம் உங்களுக்கு நான் சோறு போட போறேன். நீயா? சமைச்சு போட போறேங்க. நான் உட்கார்ந்தா என்னங்க தப்பு? ராமு என்ன இப்படி பேசுறான்? சித்தப்பா, அவன் எப்பவுமே இப்படித்தான் வெளிப்படையா பேசுவான். நம்ம எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டா பேசுற முட்டாள் முட்டாள். டேய், உன் பேர் என்ன? என் பேர் சங்கருங்க. என்ன பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நல்லா தெரியுங்க. ரெண்டு சொல்லு. உங்களுக்கு 52 வயசாயிருச்சு. இது வரைக்கும் கல்யாணமே செஞ்சுக்காம கட்ட பிரம்மச்சாரியா இருக்கிறீங்க. பிரம்மச்சரியத்தை பத்தி 10 புஸ்தகம் எழுதிருக்கிறீங்க. அது விக்கிதோ விக்கலையோ அத பத்தி கவலைப்படல. 11வது புஸ்தகமும் எழுதிட்டீங்க. அது அச்சாயிட்டு இருக்குன்னு சொன்னேங்க. அப்படியா? பிரம்மச்சரியத்தை பத்தி நான் எழுதின புஸ்தகத்தை எல்லாம் படிச்சிருக்கிறியா? ஓ, தூக்கம் வரலன்னா நிச்சயம் அதை தாங்க படிப்பேன். அப்படி படிச்சவனுடைய விளைவு தாங்க நான் இந்த கோலத்துக்கு ஆளாயிட்டேன். சுருக்கமா சொல்ல போனா உங்களுடைய தாசனுங்க நானு. என் பேரை கூட இன்னையில இருந்து பரமசிவதாசன் வச்சுக்க பிரியப்படுறேன். இனிமே நீங்க தாங்க எனக்கு குரு. என்னங்க என்ன செஞ்ச? உங்க காலை தொட்டு கும்பிட்டேங்க. இனிமே எதை செஞ்சாலும் சொல்லிடுச்சு. ராமு எங்கேயோ பிறந்தவன் என் புஸ்தகத்தை படிச்சுட்டு எனக்கே சிஷ்யனா வந்துட்டான். குருவையே நேர்ல பார்க்காத ஏகலைவன் மாதிரி. துரோணர் மாதிரி கட்டவரல கேட்க மாட்டீங்களே? தப்பு செஞ்சா தலையே கேட்பேன். தலையே நான் அப்படி நடக்க மாட்டேங்க. பையா, ஐயா, இன்னையிலிருந்து நீ சமயக்கார மாத்திரமல்ல, என்னுடைய பரமானந்த சிஷ்யன். ஓய்வு நேரத்துல ஊருக்குள்ள போய் என்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி மக்களை திருத்துவாயாக. திருத்தத்தாங்க வந்திருக்கிறேன். சந்தோஷம். சங்கர், உங்களுக்கு இந்த சமையல் வேலையை தவிர வேற எந்த வேலையுமே தெரியாதா? உண்மையே சொல்றேங்க, வேற எல்லா வேலையும் ஓரளவுக்கு தெரியும். இந்த வேலை தான் சுத்தமா தெரியாது. பின்னையே இந்த வேலைக்கு வந்தீங்க? உங்க வீட்டுல இந்த வேலை தானங்க காலியா இருந்தது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சீக்கிரத்துல கத்துக்கிறேன். ஏடா சங்கர், சாப்பாடு ரெடியா? ஆயிக்கிட்டு இருக்கு. என்னன்னா இது, சமைக்க தெரியாதவரை போய் சமையல் வேலைக்கு வச்சிருக்கேன். நாம எப்படிதான் சாப்பிடுறது? என் கல்யாணம் நடக்க வரைக்கும் நீ பட்னி கடை. நான் இருப்பேன், சித்தப்பாவை எப்படி சமாளிக்கிறது? உங்க சித்தப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். என்னடா வச்சிருக்க? சாம்பார். ஆமா, ரசம் வைக்கல? இதையே மேலாக எடுத்தா ரசம், கலக்கி எடுத்தா சாம்பார், வத்த வச்சா வத்த குழம்பு. இப்ப சாப்பிடலாமா? ஓ, சாப்பாடு ரெடி. சித்தப்பா. சிஷ்யா, குருநாதா, இன்னைக்கு என்னடா சமையல்? வெந்தய சாம்பார், வெந்தய ரசம், வெந்தய வத்த குழம்பு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படா தெரியும்? சாமியாருக்கு என்ன பிடிக்கும், சம்சாருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன செஞ்ச? நான் ஒண்ணு செய்யலங்க. காரம் காரம் சித்தப்பா, காரம். என்னடா காரம்? பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. அப்படியா? இங்க விடு, விடுறா, நல்லா விடு. என்னடா கிருஷ்யா, ஒரே பெருங்காயமா இருக்க. பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. சித்தப்பா, உப்பே இல்ல. உப்பு இல்லையா? என்னடா அது, உப்பே இல்லையா? பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. அப்படின்னா இந்த பயலுக்கு நிறைய போடு. வேண்டாம் சித்தப்பா, எனக்கு வயிறே சரியில்லை. தயிர் சாதமும் கொஞ்சம் ஊறுகாயும் போடும் சித்தப்பா. இத முதல்ல சொல்றதுக்கு என்ன? குருவே, வாய்க்கு ருசியா சாப்பிட வேண்டிய வயசு பிள்ளைங்க பிரம்மச்சாரிக்கு செஞ்ச சாப்பாடு எப்படிங்க பிடிக்கும்? ராமு, நீ நினைச்சபடி சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க. அபச்சாரம் அபச்சாரம். உங்களை சொல்லலங்க, இவனைத்தாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். இப்படியே எவ்வளவு காலத்துக்கு கஷ்டப்படுறது? பிரம்மச்சாரியா இருக்கிறது ஒரு கஷ்டமா? உங்க வயசுக்கு சரி, இந்த வயசுக்கு. இந்த வயசை தாண்டி தாண்டா நானும் வந்திருக்கிறேன். நீங்க அனுமார் பக்தர், தாண்டுவீங்க. தம்பி தாண்டணுமே. தம்பியும் தாண்டித்தான் ஆகணும். இந்த அனுமார் பவனத்துல எல்லாரும் பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அஞ்சனேயா, அனுமந்தையா. சித்தப்பா எங்க போறாரு? காசி தீர்த்தத்தை காதுல தெளிச்சிட்டு போறாரு. சங்கரா, உன் முயற்சி தோல்வி அடைஞ்சு போச்சே, ஒண்ணும் நடக்கலையப்பா. தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி. பொறுத்திருந்து பார். சாம்பார். சொக்கலிங்க, ஆரம்பிச்சிட்டியா? ஏப்பா நீயே உன்னை கெடுத்துக்கிற? ஆமா கதிரேசா, நாமே தான் நம்ம கெடுத்துக்கணும். இன்னொருத்த வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கு விடக்கூடாது. தன் கையே தனக்கு உதவி. திருவள்ளுவர் சொல்லல? திருவள்ளுவர் அப்படி சொல்லியிருக்காரு. இன்னும் நீயா சொல்லிருக்க? பெரியவங்க சொன்ன வழிதானே இது. நீ
கம்பராமாயணம் படிச்சிருக்கியா? நீ கம்பராமாயணம் படிச்சிருக்கியா? நான் ஏன் படிக்கிறேன் அதை? நான் தானே அதை எழுதினேன். என்னது கம்பர் தான் கம்பராமாயணம் எழுதுனதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அவரு காப்பி அடிச்சிட்டாரு. விடு. என்ன ஒரு மாதிரியா சிரிக்கிற? தண்ணி போட்டியா? ஏன்டா இப்படி பாழா போற அளவு? கதிரேசா, அதோ போகுத பொம்பளை கன்றாவியா இல்ல நாட்டு போறான். அது என் தங்கச்சிடா. ஐயோ, நான் அதை சொல்லலப்பா, நான் அதை சொல்லல. அது பக்கத்துல போகுது, அத பாரு, கன்றாவி. அட பாவி, அது என் பொண்டாட்டிடா. ஐயோ, இது என்னடா இது? தெருவுல போற பொம்பளை எல்லாம் உனக்கு உறவா இருக்குது. ஏண்டா தண்ணிய போட்டுட்டு என் பொண்டாட்டிய போய் கன்றாவியா இருக்குங்கிறிய, அவன் என்ன கன்றாவியாவா இருக்கா? இல்லப்பா, உன் பொண்டாட்டி கன்றாவி இல்ல, அழகா இருக்கா, நல்ல அழகு. ஜம்முன்னு இருக்கா உன் பொண்டாட்டி. ஐயோ, என் பொண்டாட்டி அழகுன்னு நீ வர்ணிக்கிறியா? ஐயோ, இது என்னடா இது? வம்பா போச்சு. அழகுனாலும் திட்டுறா, கன்றாவினாலும் திட்டுறா. உன் பொண்டாட்டி அழகும் இல்ல, கன்றாவியும் இல்ல, ரெண்டும் கட்டா. மடையா மடையா, உன்னை எனக்கு தெரியும், நான் பொறுத்துக்கிறேன். இன்னொருத்தன் பொண்டாட்டி இந்த மாதிரி பேசினா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உன்னை உதப்பான். அவன்லாம் மானஸ்தன், உனக்கே. விடு விடு. கவுல் போட்ட பொம்பளை வருது பாரு. கவுல் தாண்டா அழகாய். நான் பேசிட்டு வந்துடுறேன். மேடம், குழந்தை ரொம்ப அழகா இருக்குது. உங்க குழந்தை தானே? ஆமா, தேங்க்ஸ். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுப்பா? ஐயோ, கதிரேசா, அவ என்னை எப்படி அடிச்சா தெரியுமா? எப்படி அடிச்சா? ஏண்டா அவ என்ன அடிச்சா? இல்ல என்னடா குழந்தை அவளுதுங்கிறா, அவளை போய் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்ட. கல்யாணம் ஆயிடுச்சான்னு முதல்ல நீ கேட்டிருக்கணும். சரி சரி, அதோ ஒரு கவுன் வருது, அதுகிட்ட கரெக்டா கேட்கணும். மேடம், இன்னொரு கவுனா? மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னைக்கு என்ன கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகலையா? குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது. உங்க குழந்தை தானே? பெரியப்பா, பெரியப்பா, என்ன இது கலாட்டா? ஓஹோ, இது உனக்குலாம். ஆமா, லேடிஸ் கிட்ட பார்த்து பிஹேவ் பண்ண சொல்லுங்க. பிளடி ஃபூல். ஏன் பெரியப்பா இந்த மாதிரி செய்றீங்க? உங்களை பெரியப்பா சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. சித்தப்பான்னு சொல்லிக்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவானே. சீதா, முதல்ல அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ, கொஞ்சம் தெளியட்டும். ராமாயணத்தை நான் தான் எழுதணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ, போய் சொல்றியடா பாவி. நீ எழுதினேன்னு எங்க நான் சொன்னேன்? நான் எழுதினேன்னு சொன்னேன். இரு, கொஞ்சம் ஊத்திக்கிறேன். கொஞ்சம் மீதி வைங்களேன். ஏன், உனக்கு வேணுமா? ஐயோ கர்மம், வாங்க வீட்டுக்குள்ள. சரிங்க, வாங்க டிபன் சாப்பிட. இந்த பாருங்க, என்ன வாங்க போங்கன்னு சொன்னா நான் சாப்பிட மாட்டேன். வேற எப்படி? என் பேரு உமா. உமா, டிபன் சாப்பிட. உட்காருங்க. பரவாயில்லைங்க. பரவாயில்ல, உட்காருங்க. சரி. நீங்க உட்காருங்கண்ணா. ஐயோ, வாண்டாங்க. பரவாயில்லைங்க. டிபன் சாப்பிட. நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. நீங்க நீ அம்மா, இந்த கண்ணில் ஏதாவது கிடக்கான்னு வர உறுத்துது. என்ன சாரி சங்கர், சட்னி கையோட கை வச்சுட்டேன். ஐயோ, சட்னி கையா? ஐயோ, இப்ப தர ரொம்ப எரியுது. ஐயோ, ஐயோ. சங்கர், சங்கர், சித்தப்பா, சித்தப்பா. சித்தப்பா, சரி, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அங்க பாருங்க. என்னது? இல்லப்பா, இங்க என்ன நடந்தது? அதைத்தான் கேளுங்க. யார பாத்தடாடா விடாங்க. மகனே பரமசிவம், துண்டடிச்சு விடுப்புல கட்டா. நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். உனக்கு யாருன்னு புரியலையா? நீ என் மேல வச்சிருக்கிற பக்தி இவ்வளவுதானா? ஜெய் ஸ்ரீராமா, ஜெய் ஸ்ரீராமா. அறிவட்டம் முண்டா, உனக்கு தெரியல? என் சிஷ்யன் மேல ஆஞ்சநேயர் வந்திருக்காரா? ஒத்துக்கிறாரு. பகவானே பக்தா, பகவானே பக்தா, பகவானே பக்தா, பகவானே பக்தா. பகவானே, சுவாமி, தங்களின் இந்த திடீர் விஜயத்திற்கு காரணம் என்னவோ? என் மீது அன்பு கொண்டிருக்கும் பக்தனை காண வருவதற்கு காரணம் வேண்டுமா? பரமசிவா, உன்னை போன்ற ஒரு பக்தனை யாம் பெற்றதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தன்யனானேன் சுவாமி, தன்யனானேன். பகவானே,
உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். ராமு இருக்கானே, அவன் திருந்துவானா, நல்லபடியா வருவானா? கண்டதை கேட்காத, அதெல்லாம் விதி விட்ட வழி. எனக்கு நேரமாகுது, நான் மரமேறேன். மத்தியாரா கொஞ்சம் இருங்க. எல்லா சாமியும் மலை ஏறுறேன்னு தான் சொல்லும், இது மலை ஏறுறேன்னு சொல்லுது. மழையா வந்திருக்கிறது யாரு? அனுமார் பாவாண்டா. மரத்துலதான் ஏறுவார், மலையை தூக்குவார். ஓஹோ, அப்பேற்பட்ட சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கு நாம மரியாதை காட்ட வேண்டாமா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வந்துருச்சு சார். சாமி கை நீட்டுங்க. சாமி சூடத்தை வச்சுட்டேன். ஆமா, கொளுத்து சூடத்தை நீங்க இதை வாயில போடுங்க. இல்லடப்பா ஐயா, சூடத்தை வாயில போட்டுக்குச்சு, சொன்ன மாதிரி மரம் ஏறிடுச்சு. என்ன செய்யுது சாமி? சாமி சங்கரா, சங்கரா, என்னங்க உனக்கு ஒண்ணும் தெரியாது நடந்ததெல்லாம். உன் பேர்ல ஆஞ்சநேயர் வந்தாருடா. ஆஞ்சநேயரா? ஆஞ்சநேயர் என்ன இங்க தொத்திக்கிட்டா இருக்கிறாரு, அவர் போயிட்டாரு. நீ ஒண்ணும் பயப்படாத. நீங்க இருக்கிறிய மூஞ்சி மாத்திரம் ஆஞ்சநேயர் மாதிரி, அதுல ஒண்ணும் குறைச்சல் என்ன. சீதா, நீயா? அம்மா, நீ ஏன் இங்க வந்த? இத பாரு, இப்போ எங்க சித்தப்பாவோட குருசாமி வரப்போறாரு. நீங்க எல்லாம் இருக்க கூடாது, வீட்டுக்கு போமா போமா போமா. ஏன்டா அறிவு கட்டவனே, அந்த பொண்ணு வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்திருக்குது. என்ன விஷயம்னு கேட்டியா? என்னம்மா? என்ன பொண்ணு பார்க்க இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சா, அதனால நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்களா. ஏண்டா இப்ப என்னடா பண்றது? ஐயோ, ஏய், உங்க சித்தப்பா குருசாமியை கூப்பிட்டு ஒரு பெரிய கூட்டத்தோட வர்றாரா? சீதாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். என்ன போமா இல்லமா? மடையா மடையா, உங்க சித்தப்பா வாசலுக்கு வந்துட்டாரா? சீதாவை அழைச்சிட்டு ரூமுக்கு போ, அப்புறம் பேசுவோம். போமா போமா, ஓடு சீக்கிரம். குருநாதா. சிஷ்யா, இவர்தான் காட்டாங்குளத்து சாமியார், எனது குருநாதர். மங்களம் உண்டாகட்டும். மனதை அடக்கி பெருவாழ் வாழுங்க. யாம் கன்னியாகுமரி செல்கிறோம். போகிற வழியில் சிஷ்யனின் வீட்டை மிதித்தோம். விதியுங்கள் விதியுங்கள். சிஷ்யா, குருநாதா, பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்தாகி விட்டதா? செய்து விட்டேன். வாருங்கள் சுவாமி, வாருங்கள் வாருங்கள்.